அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சென்ற பதிவிலே நன்மையை நாம் செய்யலை, ஆனால் நன்மையை துவக்கி வைத்திருக்கிறோம், ஆனால் நமக்கு நன்மை கிடைக்கிறது. அது எப்படி என்ற ஒரு பதிவை சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம். அதே போல ஒருவர் ஒரு பாவத்தை துவங்கி வைக்கிறார், பாவமான காரியத்தை முதல்ல துவக்கிறாரு. அதை பார்ப்பவர்கள் அந்த பாவத்தை இவரை பார்த்து செய்கிறார்கள் என்று சொன்னால், யார் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவர்களுடைய அந்த செயல் செய்தவருக்கு அந்த பாவம் போய் சேரும். யார் இதை உண்டாக்கினாரோ அவருக்கு ஒரு ஷேர் இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நன்மையை அறிமுகப்படுத்தி மற்றவர்கள் செய்கின்ற பொழுது நமக்கு அந்த நன்மை கிடைக்குமோ, அதே போல ஒரு பாவச் செயலை, ஒரு தகாத செயலை, ஒரு தவறான செயலை நாம் அதை ஊக்கப்படுத்தி அதை துவங்கி அதை மற்றவர்கள் செய்கின்ற பொழுது நமக்கும் அந்த பாவம் கிடைக்கும் என்பதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்படி என்று கேட்கிறீர்களா? நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம் தெருக்களில், நம் குடியிருக்கின்ற பகுதிகளில் குப்பை போடுவதற்கென்று குப்பை தொட்டிகள் வைத்திருப்பார்கள். வீடு கட்டாமல் சில இடங்கள் காலியாக இருக்கும், அல்லது தொலை தூரத்திலே காலியாக இருக்கும். அங்கே எழுதி வைத்திருப்பார்கள், இங்கே யாரும் குப்பை கொட்ட வேண்டாம் என்று. நாளடைவில் அது அடிக்கப்பட்டிருக்கும். முதல்ல அங்கே போய் யார் குப்பையை கொட்டுறாங்களோ அவருடைய தைரியத்தை பார்த்து மற்றவர்கள் நாமும் குப்பை கொட்டினால்தான் என்ன அப்படின்னு கொட்ட ஆரம்பித்தா, மற்றவர்கள் குப்பை கொட்டினாங்கன்னா அது ஒரு பாவச் செயல், அவங்களுக்கு அந்த பாவம் போகும். அதே இந்த பாவத்தினுடைய ஒரு பங்கு இதை முதல்ல துவக்கி வைத்தாரல்ல, அவருக்கு போய் சேரும் என்று சன்மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. நீங்கள் நன்மைக்கு வழிகாட்டியாக இருக்கப் போகிறீர்களா, தீமைக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறீர்களா? நன்மையை விதைத்தால் நன்மையை பெறுவீர்கள், தீமையை விதைத்தால் தீமையை பெறுவீர்கள் என்பதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். என்ன அன்பு உறவுகளே, புரிந்து கொண்டீர்களா? தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.